வெறிச்சோடி கிடந்த கிராமம் அன்று வழக்கத்திற்கு மாறாக சலசலப்புடன் காணப்பட்டது. பகுதிவாசிகள் அனைவரும் சாலையில் ஒன்று திரண்டு நிற்க ஒட்டுமொத்த கிராமமும் மரண பயத்தில் உறைந்து கிடந்தது. ஆம்புலன்ஸ் வாகனத்தோடு கிராமத்திற்குள் நுழைந்த போலீசார் அங்கு உள்ள கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். அந்த வீட்டை அலசி ஆராய்ந்த போலீசார் உள்ளே இருந்து ஒரு பெண்ணின் சடலத்தை மீட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றினார்கள். ஆம், பட்ட பகலில் இதே வீட்டில் வசித்து வந்த பெண் சுத்தியலால் கொடூரமாக அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். அவரை கொலை செய்தது வேறு யாரும் இல்லை, அவருடன் ஒன்னு மண்ணுமாய் பழகி வந்த கள்ளக்காதலன். நடந்த பயங்கரத்தின் பின்னணியை தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். சடலமாக மீட்கப்பட்டவர் மல்லிகா. நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் கிராமத்தை சேர்ந்தவர். 45 வயதாகும் மல்லிகாவிற்கு திருமணமாகி தோளுக்கு மேல் வளர்ந்த மகன் உள்ளார். ஆனால் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் மல்லிகா கணவரை பிரிந்து திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்த கலிங்கமுடையான்பட்டி கிராமத்திற்கு குடியேறியிருக்கிறார். யாருடைய ஆதரவும் இல்லாமல் தனிமையில் வசித்து வந்த மல்லிகாவின் வாழ்க்கையில் மீண்டும் காதல் மலர்ந்திருக்கிறது. கோனேரிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த பழனிசாமி என்ற உறவினருக்கும் மல்லிகாவிற்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது. அவ்வப்போது ரகசியமாக சந்தித்து பழகி வந்தவர்கள் ஒரு கட்டத்தில் ஒன்றாக லிவிங் டுகெதரில் வாழத் தொடங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே திருமணமாகி மனைவி மகன் இருக்கும் பழனிசாமி மல்லிகாவின் பாசத்திற்கு மொத்தமாக அடிமையாகி இருக்கிறார். அதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்து 5 ஆண்டுகளாக மல்லிகாவுடனே லிவிங் டுகெதரில் வசித்து வந்துள்ளார். காதலி மேல் அளவு கடந்த பாசமும் நம்பிக்கையும் வைத்திருந்த பழனிசாமி பூர்வீக நிலம் விற்ற 5 லட்சம் பணத்தை மல்லிகாவிடம் கொடுத்து வைத்துள்ளார். இந்த சூழலில்தான் பழனிசாமிக்கு பணத்தேவை ஏற்பட்டுள்ளது. மல்லிகாவிடம் தான் கொடுத்த 5 லட்சம் பணத்தை திரும்ப கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் வெடித்து உள்ளது. மல்லிகா பணத்தை கொடுக்காமல் பழனிசாமியை ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. மல்லிகாவின் முழு சுயரூபத்தையும் தெரிந்து கொண்ட பழனிசாமி பணத்தை கேட்டு சண்டையிட்டு இருக்கிறார். ஆனால் மல்லிகா பணத்தை கொடுக்க முடியாதென திட்டவட்டமாக கூறியதாக சொல்லப்படுகிறது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பழனிசாமி சம்பவத்தன்று மல்லிகாவிற்கு பாலில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து உள்ளார். பாலை குடித்த மல்லிகா மயக்கமடைய ஏற்கனவே தயாராக வைத்திருந்த சுத்தியலால் மல்லிகாவின் தலையில் அடித்து கொலை செய்திருக்கிறார் பழனிசாமி. ஆனால் எல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் தான் செய்த தவறை பழனிசாமி உணர்ந்திருக்கிறார். நேராக காவல் நிலையம் சென்று நடந்ததை கூறி சரணடைந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக பழனிசாமி மீது வழக்கு பதிவு செய்த துறையூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.